ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. என்னப்பா புரட்டாசி மாசத்துல பிரியாணி கண்டென்ட்டா அப்படிதானே யோசிக்கிறீங்க? எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காத டைம்ல தான் அதோட அருமை தெரியும். பிரியாணியும் அப்படிதான். இப்போ நம்மளால பிரியாணி சாப்பிட முடியாதனால தான் பிரியாணியோட அருமை நமக்கு புரியுது. அதனால தான் இந்த மாசத்துல பிரியாணி கண்டென்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி அப்படின்னு நினைச்சாலே அந்த பிரியாணி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். நம்ம ஃபீல் பண்ணாலே அதோட டேஸ்ட நம்மளால உணர முடியும். இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே பிரியாணி பிரபலமா இருக்கு. பிரியாணிங்கிறது ஒரு பாரம்பரிய உணவு. அது முகலாயர் காலத்துல இருந்தே தோன்றுதுன்னு சொல்றாங்க. பிரியாணி வரல பெரிதும் பரவலா இருக்கு. பசிபிக் நாடுல இருந்து வந்ததாகவும் வசதியானவங்க மட்டும் சாப்பிடுற உணவாகவும் சொல்லப்படுது. பிரியாணியோட பெயர் பிரியா மற்றும் அன்னம், இந்த ரெண்டு சொற்களோட சேர்ந்து வந்ததுதான் பிரியாணி. இது அசல் மசாலா, கறி, திராட்சை, குங்குமப்பூ போன்ற வித்தியாசமான பொருட்களை கொண்டு சேர்த்து செய்யப்படும் பாரம்பரிய உணவு. பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. ஆனா நமக்கு ஸ்பெஷல் திண்டுக்கல் பிரியாணி தான். அது எதனால? திண்டுக்கல் பிரியாணில சிக்கன் மட்டன் பிரியாணி ரெண்டு இருக்கு. இதோட சிறப்பு என்னன்னா அதோட ரைஸ் தான். அது மட்டும் இல்லாம அதுல சேர்க்கிற மசாலா பொருளும் சேர்ந்துதான் அதோட டேஸ்ட நமக்கு தனியா கொடுக்குது. இந்த பிரியாணியோட வரலாறு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருக்கு. திண்டுக்கல்ல உள்ள முஸ்லாம் என்னும் ஹோட்டல்ல தான் இதோட முதல் பிரியாணி வெளிவந்திருக்கு. இப்போ அது ருசி இப்பவும் மாறாம இருக்குன்னு சொல்றாங்க. திண்டுக்கல் பிரியாணி இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அது திண்டுக்கல் தலப்பாக்கட்டு, அன்பு ஹோட்டல், குமரன் பிரியாணி நிறைய இடத்துல கிடைக்குது. பிரியாணினாலே நமக்கு ஒரு எமோஷனல் தான். அத சாப்பாடுன்னு பார்க்காம பிரியாணி நினைச்சாலே நம்ம மனசுக்குள்ள சந்தோஷம் வந்துருது. எல்லாரும் போல எனக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டது இல்ல. யாராவது திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணிங்கிறது வெறும் சாப்பாடு இல்ல, அதோட நம்மளோட எமோஷன்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் புரட்டாசி மாசம் முடிஞ்சு பிரியாணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.